மதுரவி ஆழ்வார் தாமிரபரணி தீர்த்தத்தை வைத்து காய்ச்ச அதிலிருந்து நம்மாழ்வாரனுடைய திருமேனி இப்போ நம்ம சேவிக்கிறோமே விக்கிரக வடிவத்தில் அந்த திருமேனி அவதரித்த நன்னாள் மாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் அத்தியுதமாக இடத்துல உற்சவங்கள். நம்மாழ்வாருக்கு தீர்த்தவாரி என்ன நேர நம்மாழ்வாரை எழுந்தருளி தாமிரபரணியிலே தாமே நேராக, அதாவது உற்சவர் அவரே நேராக தீர்த்தம் பிரசாதிக்கிறார் அவ்விடத்துலயும். அதே போல வைகாசி மாசத்துல அவர் விபவத்துல அவதரித்ததுன்னு அப்படினாலே அதற்கும் அந்த ஏத்தம் உண்டு. ஆனா இது ரொம்ப கொண்டாடத்தக்க உற்சவம். ஏன்னா இந்த திருமேனி இல்லைன்னா நமக்கு 4000 கிடையாது. அதனாலே இதைத்தான் இங்கே நாதமுனிகள் சேவித்து இந்த திருமேனியை சேவித்துத்தான் விபவத்திலே பார்க்கலையே நாதமுனி. விபவத்திலே பார்த்தவர் மதுரவி ஆழ்வார் தான். அர்ச்சையிலே பார்த்தவர் யார்? நாதமுனிகள். நாளே நாதமுனிகள் இந்த திருமேனியை சேவித்துத்தான், இந்த திருமேனி முன்பு அமர்ந்துத்தான் 12,000 உரு கண்ணினுன் சிறுத்தாம்பை தெரிவித்து பிற்பாடு இந்த திருமேனியிலேருந்து தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தமே கிடைத்தது. இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா அர்த்தங்களும் இந்த திருமேனி மூலமாகத்தான் நமக்கு கிடைத்ததே தவிர அதனாலே தனிப்பட்ட ஏத்தம் உண்டு இந்த திருமேனி அவதார உற்சவத்துக்குன்னு பார்க்கிறோம். ஆச்சரியமா மற்ற உற்சவங்கள்லாம் கூட 10 நாள்னு பார்த்தா இது 12 நாள், 2 நாள் தெப்பம் வேற. இன்னும் விசேஷம் இந்த உற்சவத்துக்கு. அதனால தான் இந்த உற்சவத்துல தெப்பத்தையும் அமைச்சிருக்கா. அற்புதமா அவ்வளோ ஏத்தம் உடைய கூடின உற்சவம்.